ஓம் நமச்சிவாயா. போன மாதம் யூடியூப்பில் பெண்களை பற்றி பேசியிருந்தேன். இந்த கணவன் மனைவிகளை பேசியிருந்தேன். அதுக்கு வந்து 2 பேர் எனக்கு கமெண்டில் போட்டிருந்தாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா பெண்களுக்கே ஜால்ரா அடிக்கிறாரு அப்படின்னு போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் வந்து, உங்களுக்கு அனுபவம் பத்தாது, பெண்களை பற்றியே பேசுகிறீங்க, பெண்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னன்னாக்கா, பெண்களை சப்போர்ட் வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? ஏங்கய்யா, இந்த இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அதில் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நான் நிற்க போகிறேன். பெண்கள் என்னன்னு எனக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க. ஓங்கய்யா, நல்லது பேசினாலும் திட்டுறீங்க, கெட்டது பேசினாலும் திட்டுறீங்க. அதாவது மனைவி கணவன் மனைவி பற்றி பேசணும் இல்லைன்னு சொல்ல, அதாவது இன்னொன்று சொல்லிடுறேன். மனைவி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பார்க்கலாம். வாழ முடியுமா? மனைவி இல்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட முடியுமா? மனைவி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வாரிசு உருவாக்க முடியும், ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியும், சாப்பாடு குழந்தைங்களெல்லாம் செஞ்சு போட முடியும், உனக்கு சாப்பாடு கொடுக்க முடியும், உங்ககிட்ட புள்ள பெற்றுக்க முடியும். பெண்கள் இல்லாத வாழ்க்கை என்ன பெரிய வாழ்க்கை? என்ன எது சொன்னாலும் எது வேணாலும் திட்டிட்டு போறீங்க. அதாவது வேறு என்ன நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கலாம் கூட சரி, பிடிச்சாலும் சரி, என்னை பிடிக்கலையா, நான் பேசுறது பிடிக்கலையா, ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. என் யூடியூப்ல நீங்க பார்க்கவே வேண்டாம், சரிங்களா? இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம் தயவு செய்து. நான் இப்போ கணவன் மனைவிகள் 2 பேர்த்துக்குமே தான் பேசுறேன். நான் யாருக்கு அவங்களுக்கு விட்டு கொடுத்தெல்லாம் பேசல. அதாவது இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, நீங்க வந்து பெண்களை பத்தி பெருமையா பேசுறீங்க, பெண்கள் என்னென்ன கீழ்த்தரமான செயல்லாம் செய்யறாங்க தெரியுமான்னு என்கிட்ட கேட்டிருக்காரு. நான் அவருக்கு பதில் சொல்றேன். பெண்கள் கீழ்த்தரமா செயல்படுறாங்கனாக்க, நீ கரெக்டா இருந்தா அவ கரெக்டா இருப்பா. நீ பாதை மாதிரி போனாலும் அவன் பாதை மாதிரி தான் போவான். நீ வந்து ஆண் வந்து வீட்டுல அன்போடும் பாசத்தோடும் நம்பிக்கையோட இருப்பாரு, கரெக்டா பொம்பளை அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவா. நீயே பாதை மாதிரி போகும்போது அது என்ன பண்ணுவோம்? அவங்கவுங்க தலையில என்ன சொல்லி அதான் நடக்கும். இந்த மாதிரிலாம் எனக்கு கமெண்ட்லாம் தயவு செய்து போடாதீங்க. நான் பேசுறது பிடிக்கலையா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தயவு செய்து என்னை விமர்சனம் பண்றவோ என்னை திட்டவோ தயவு செய்து வேண்டாம். அண்ணாமலையார் எனக்கு என்ன வேலை கொடுத்ததோ நான் செய்கிறேன். அதாவது 4 பேருக்கு உபதேசம் பண்றேன், நல்லா இருக்கணும். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றாங்க, அதனாலதான் நான் கணவன் மனை பத்தி பேசுறேன். இல்லைன்னாக்கா நான் ஆன்மீகத்தை பத்தி தான் பேசுறேன், இல்லைன்னா அதை பத்தி பேச மாட்டேன். நான் நிறைய பேர் இப்படிலாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க, அதனாலதான் நான் இதை பத்தி போடுறேன். தயவுசெய்து என்னை வந்து எது திட்ட வேண்டாம், பேச வேண்டாம். நீங்க எது திட்டினாலும் அண்ணாமலையாரே போய் சேரும், உண்ணாமலையாமே போய் சேரும். எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஓம் நமச்சிவாய.